இந்த மாதிரி வந்து அந்த சாக்லேட் பாய் அந்த வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டே வந்தார். பட் அதுக்கப்புறம் தாங்க திருமலை, இதை வந்து யாராலையும் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பரான படம் தான் திருமலை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து நானும் ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்னு வந்து மாறின தருணம் தாங்க அந்த தருணம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இப்போ நம்ம தலைவராக வாழ்ட்டார். ஸோ இதுக்கு வந்து ஆணிவேராக வந்து ஒரு படம் இருக்குன்னா அது தமிழன் தாங்க. அதில் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வந்து கட்டியிருப்பார். அந்த ஃபஸ்ட் ரூலில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸு, அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் பார்க்கும்போது லுக்கு வந்து அப்படியே ஒரு அரசியல் மாதிரியே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பொலிட்டிக்ஸ்னால் வரலாமே, பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகலாமே. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் தளபதி விஜய்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து ஸோ நம்மளும் அரசியலில் வரலாம் அப்படின்னு எண்ணம் தோணுனதே பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து தான், அதாவது தமிழன் படத்துலேருந்து தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி, இந்த படம் கூட சொல்லவே தேவையில்லை. ரீரிலீஸ்லேயே வந்து எவ்வளோ கலெக்ஷனு, இதுலேயே எவ்வளோ கலெக்ஷனா, அப்போ எவ்வளோ கலெக்ஷனு, அப்போவே 50 கோடி.